நான் என் பேர் சிவநந்தினி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் கூட ரிசர்ச் அசோசியேட்டாக ஒரு வருஷம் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு டே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு உங்களை எல்லாரையுமே பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகமாகவே இருக்குது. எல்லோரும் அப்படியே நம்ம பாஸ் ஆவோமா, இல்லை நம்ம என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே வந்துருவோமா வரமாட்டோமா, அந்த ஒரு கன்ஃபியூஷனோடவே இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயுமே உங்கள் கூடவே உங்களை கைட் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி உங்களை எல்லாருமே இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் அவார்ட் வாங்குறது பார்க்கவுமே எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் கோயிங். ஓகே, ஸோ என்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் பேர் காரண்யா ஸ்ரீஜித். ஸோ மைசெல்ஃப் காரண்யா ஸ்ரீஜித். நான் இப்போது என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நான் இருந்த ஹாலில் நிறைய பேர் இருந்தாங்க. பட் தே தாட் மீ அஸ் ஒரு ராட்சசியாக பார்த்தாங்க. என்னென்னா நான் ஃபஸ்ட் டே ப்ரெசன்டேஷன் பண்ணதை உடனே எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நான் நினச்சேன், நீங்கள் அடிச்சிருவீங்க அப்படின்லாம் நினச்சேன். பட் ஆஃப்டர் நோயிங் யூ ஒன்லி நீங்கள் கொஞ்சம் பாவம்தான் அப்படின்னு இப்போலாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கூட கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னல் ஆகிட்டேன். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தபோது ரொம்ப சின்னதாக ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன்னா கூட என்னென்னு தெரியாமல் இருந்தீங்க. பட் இப்போது ஃபைனல் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ கேபி உங்களை இவ்வளோ கைட் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இன்றைக்கி உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அண்ட் கேபியை நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் தே ஹெல்ப் மீ டு சர்வ் அஸ் அ டீம் சப்போர்ட்டர் அண்ட் ரிசர்ச் அசோசியேட். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுக்கலை. மோர் தேன் இட் இஸ் அன் எமோஷன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கைட் கோஆர்டினேட்டர்ஸ் இவங்க எல்லாரும் கூடயும் எனக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆச்சு. கேபி இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன் ஆர் அ ப்ரோக்ராம். எனக்கு மோர் லைக்லி அ ஃபேமிலி. லாஸ்ட் இயர் கூட வேலேன் சார் சொன்னார், இப்போ எனக்கும் வேலேன் சார் எனக்கு ஒரு தாத்தா மாதிரி அப்படி. பிகாஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். பிகாஸ் என்னோட கோஆர்டினேட்டர், இப்போ நான் இந்த டீமில் வந்தபோது ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் நல்லா தெரிய வந்துச்சு. ஒரு கனெக்ஷன், ஒரு எமோஷன் இருக்கும். இன்றைக்கி கூட கஷ்டமாக இருக்குது தெரியுமா, வீட்டில் போயிட்டு இனி வேறு 10th. ஸோ ஃபேமிலி ப்ரெஷர்லாம் இருக்குது. எங்கள் அம்மா அவ்வளோதான், அவங்க சொன்னாங்க நீ ஃபோனே எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம். ஸோ இனி அவ்வளோதான், இனி யார்கிட்டையுமே கனெக்ஷன் இருக்காது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு வேலியன் சார் சப்போர்ட்டு, அவளுக்கு ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டோம், ஃபோட்டோ எல்லாம் மெமரிஸாக எடுத்துட்டோம். ஸோ உங்களோட லைஃப் நல்லா போகும். வில் ப்ரே ஃபார் மை லைஃப். ஓகே, தேங்க்யூ. A warm good afternoon, and I'm Amrita S. So the Research Associate, as you all know, ഇപ്പോൾ ഞാൻ എൻ്റെ സ്റ്റാർട്ടിങ് എക്സ്പീരിയൻസ് എന്നാണ് ഇവിടെ പറയാൻ പോകുന്നത്. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഞാൻ ഇവിടെ വന്ന സമയത്തേക്ക് എനിക്ക് അങ്ങനെ അതിന് മുമ്പേ എൻ്റെ പ്രീവിയസ് ഇയർ ബാച്ചിലുള്ള സിസ്റ്റേഴ്സ് എല്ലാവരും പറയുമായിരുന്നു ഇറ്റ് ഈസ് വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ്, നിനക്ക് ശ്രീഹരിക്കോട്ട പോവാം, അത് കാണാം, മീൻസ് നിനക്ക് IAST പോവാം, VSSC പോവാം. ദാറ്റ്സ് വാട്ട് എനിക്കൊരു ഇൻസ്പിറേഷൻ തന്ന കാര്യമായിരുന്നു. ആൻഡ് ആഫ്റ്റർ കമ്മിങ് ഇയർ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഞാൻ വിചാരിച്ചു ഇത് എക്സാം എഴുതിയതിന് ശേഷം എനിക്കും ഒരു പ്രതീക്ഷയില്ലായിരുന്നു വെദർ എനിക്ക് വരാൻ പറ്റുമോ, ഞാൻ സെലക്ട് ആകുമോ എന്നൊരു പ്രതീക്ഷയില്ലായിരുന്നു. ബട്ട് ഞാൻ സെലക്ട് ആയി. അതിനുശേഷം ഫസ്റ്റ് ഐ വാസ് വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ് ടു കം ഐ വാസ് വെരി ഇൻട്രസ്റ്റഡ്. ബട്ട് പോകെ എനിക്കൊരു സാർ ഒരുപാട് വർക്ക് തരുന്നു, ഇത് ഓവറാണ്, എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല എന്ന് തോന്നി. ബട്ട് ആക്ച്വലി അവരെല്ലാവരും എന്നെ സപ്പോർട്ട് ചെയ്തു നല്ലവണ്ണം. അത് കാരണം എനിക്ക് കണ്ടിന്യൂ ചെയ്യാൻ പറ്റി. സോ ദാറ്റ് ഞാനിന്നിവിടെ നിങ്ങളുടെ മുമ്പിൽ നിൽക്കുന്നു. ആൻഡ് എനിക്കെന്ത് പറയാനുള്ളതെന്ന് വെച്ചാൽ കുമരി അറിവിയൽ പേരവൈ ജസ്റ്റ് ഒരു നോർമൽ എഡ്യൂക്കേഷൻ ലേണിംഗ് പ്ലാറ്റ്ഫോം മാത്രമല്ല, ബട്ട് ആ ഒരു പ്ലാറ്റ്ഫോമാണ് നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ അകത്തുള്ള സ്കിൽസിന് അൺലോക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു ബെസ്റ്റ് പ്ലാറ്റ്ഫോമാണ്. ആൻഡ് എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ അത് വൈസായിട്ട് യൂസ് ചെയ്തെന്നും ഈ വർഷത്തെ പിള്ളേരും എല്ലാവരും നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്തു. ആൻഡ് ഐ എം വെരി ഹാപ്പി ടു സീ ദാറ്റ്. ഇനിയും അടുത്ത ടീം സപ്പോർട്ടേഴ്സ് വരാൻ പോവുകയാണ്. ആൻഡ് ഒരു കാര്യം എനിക്ക് അവരുടെ അടുത്ത് പറയുന്നതെന്ന് വെച്ചാൽ യൂസ് ഇറ്റ് വൈസ്ലി. നിങ്ങൾക്കും നല്ലൊരു സ്കിൽസ് ഡെവലപ്പ് ചെയ്തെടുക്കാം, ഈവൻ കമ്മ്യൂണിക്കേഷൻ സ്കിൽസ് ആസ് വെൽ ആസ് പ്രസൻറ്റേഷൻ സ്കിൽസ്. സോ കൺഗ്രാറ്റുലേഷൻസ് ആൻഡ് ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். அஸ் யூ ஆல் நோ, எல்லாருமே சொல்கிறாங்க என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ எம் கீர்த்தனா, ரிசர்ச் அசோசியேட் ஆஃப் திஸ் இயர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்தப்போ
எனக்கு ஒரு பிலீஃபே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ நல்லா எக்ஸாம் எழுதலை. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம செலக்ட் ஆகுவோமா, ஸ்கூல்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சனாக நம்ம செலக்ட் ஆகுமோன்னு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனால் லக்கிலி நானும் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி காலையில் மெசேஜ் வந்தப்போ நானே ஷாக்காக இருந்தேன். ஓ, நான் எழுதுனதுக்கு அவங்க செலக்டெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு எனக்கே சந்தோஷமாக தான் இருந்தது. அமிர்தா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. எல்லா சாட்டர்டே ஸ்கூல் இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இங்கே வந்தால் போதும், ஹாப்பியாக தான் இருந்தது. ஆனால் போக போக ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக அது ஒரு ப்ரெஷராக ஃபீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் லேட்டர் தான் அதோட யூஸ் என்ன, அது நம்ம படித்தா இல்லை இப்படி நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஐ டென்ட் ஃபீல் தட் ப்ரெஷர். அண்ட் மோர் ஓவர் இப்போ நான் உங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன்னா அதுக்கும் கேஏபி தான் காரணம். ஏன்னா இப்போ ஒரு 2 years பேக் நீங்கள் என்ன இந்த மாதிரி பேச சொல்கிறீங்கன்னா நான் சத்தியமாக பண்ண மாட்டேன். பேசிக்கலி எனக்கு தமிழ் பேசவும் தெரியாது. ஆனால் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு தமிழில் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு கேஏபி தான் காரணம். ஸோ ஆக்சுவலி இந்த வருஷம் ஸ்டார்டிங் எல்லோரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி அவங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எல்லாம் வந்தப்போ எனக்கே ஃபீல் ஆச்சு, நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டேலாம் ரொம்ப சைலண்டாக, யாருக்கு நம்ம ஏதாவது இப்போ தப்பாக பண்ணிவிடுவோமோ அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் பேசிக்கலி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் முடிய உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி ஏறுது அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ஸ்கேர்டாக இருந்த பசங்க இப்போ ஹாயாக பேசிட்டு ஹாயாக போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு வருஷம் உங்கள் கூட டீம் சப்போர்ட்டராக இருந்து அப்புறம் ரிசர்ச் அசோசியேட்டர்லாம் மாறதுக்கு ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த மூமெண்ட் இப்போ இங்கே நிற்கிறதுக்கும் ஐ எம் ரியலி ஃபீலிங் ப்ரவுட். அண்ட் ஐ தேங்க் வேலேன் சார் அண்ட் ஆல் மை கோஆர்டினேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் இந்த எல்லா மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சா. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய அவார்டு, அதாவது நீங்கள் ஒரு வருஷம் தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அதனால் இன்னைக்கு அவார்ட் வாங்கின எல்லா யங் சயின்டிஸ்ட் அப்புறம் அண்ட் அப்கமிங் டீம் சப்போர்ட்டர்ஸ், ரிசர்ச் அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Hi, I am Devananda. First of all, I am grateful to KAP for giving me this wonderful opportunity in exploring and learning. And also, I am grateful to you all because from you I have gained more knowledge, accumulated that, and also KAP is like my family, not by blood but by bond. Wish you all the best. And also, why I joined this KAP was, I don't know really about KAP, பட் அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டா போகலாம், IIST போகலாம். Actually for going everywhere because from my home I haven't gone to anywhere. So for going outside I joined KAP. And also first day it was like I was in really doubted that I will pass or fail. It was like giving a UPSC exam. I was very afraid about that. After that I gained confidence in that. Then what I learned is I also have capability. First I was afraid that they are very great persons and I feel less than them. So what I attained first is confidence. I am basically an introvert. Then now that this confidence and the power to hold the mic, this experience actually KAP gave me. Thank you for this. I hope you all can reach top positions in your future and don't regret this opportunity. You can follow. Thank you. Greetings to everyone. I'm Andrea and I'm the research associate of B team this year. So when I joined to KAP, I got inspired by my seniors from school. Actually, they gave award in school assembly, so I got inspired and only through that I came into KAP. I just wanted to be a member of KAP, but then by the inspiring of my senior team supporters, like I wanted to continue in KAP, so I joined as a team supporter. But at start my parents did not allow me. After a lot of struggles, they allowed me, and then I wanted my family to be involved in this, so I joined my mother as a KAP guide.
And so then after becoming a team supporter, then I also wanted to continue, so I became a research associate. And then this is my journey in KP. So to you all, I want to tell that this is a very great opportunity. Please make use of it and grow more in your life. Thank you. I am Abhishek RK. So எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேபி எக்ஸாம் எழுதின அன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு ஹாலில் நான் வந்து ஒரு கார்னரில் உட்காந்துருந்தேன். ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் எனக்கு முன்னாடி யங் சயின்டிஸ்டாக இருந்த, அதாவது ரிசர்ச் அசோசியேட் டீம் சப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்க பண்ண ப்ரெசன்டேஷன் அன்னைக்கு ஃபஸ்ட் டே பார்த்ததில் இன்ஸ்பயர் ஆன வேணாம். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இதே மாதிரி நானும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் அதுக்கு யங் சயின்டிஸ்ட் ஆனால் போதும்னு நினச்சேன். அதனால எக்ஸாமில் என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டு கொடுத்தேன். பட் மறுநாள் காலையில் குரூப் க்ரியேட் ஆகலை எனக்கு ஃபோனில். நல்லா அஃப்ரைட் ஆகிட்டேன். ஐ எம் மோஸ்ட் சென்சிட்டிவ் பிஃபோர் கேஏபிக்கு வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் அழுதுருவேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். அப்போது அன்னைக்கு ஃபுல்லாக டென்ஷன்லேயே தான் இருந்தேன். கடைசி ஈவினிங் குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் நான் படிப்படியாக என்னோடய கேரக்டரை பில்டப் பண்ண ஆரம்பித்தேன். வேலன் சார் கொடுத்த ஒவ்வொரு ட்ரைனிங், ப்ரெசன்டேஷன்ஸ், இது மூலியமாக என்னோடய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆச்சு. கேரக்டர் மட்டும் இல்லை, நான் இப்போ உங்கள் முன்னாடி மைக் பிடிச்சி பேசுகிறேன், டக்குன்னு சடனாக ஒன்று பேசுகிறேன், அந்த டேலண்ட் வந்திருக்குன்னா அது வேலன் சார்னால தான். எத்தனையோ ஃபீட்பேக்ஸ், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அத்தனை ஃபீட்பேக்ஸ் சொல்ல வச்சு என்னோடய இங்கிலீஷ், தமிழ் ஸ்பீக்கிங் இத்தனையும் க்ரோ பண்ண வச்சது வேலன் சார் தான். அப்புறம் என் கோஆர்டினேட்டர் சுனில்குமார் சார் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். இப்போ நான் ஒரு பிபிடி பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, நீ என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இது நல்லா பண்ண. அன்றைக்கி ஈவினிங்கே நானும் ஃபோன் அடித்து பேசிடுவேன், சாருமே எனக்கு அழகாக சொல்லிடுவாங்க. அதனாலேயே நான் அடுத்த ப்ரெசன்டேஷன் இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லியே சாருக்காகவே நான் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். அதனால சுனில்குமார் சாருக்கு என்னோட செகண்ட் தேங்க்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் என்னோட டீம் சப்போர்ட்டர் அண்ட் ரிசர்ச் அசோசியேட் தீபிகா சிஸ்டரும் டிம்னா சிஸ்டரும் 2 பேரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்னா நான் ஒவ்வொரு பிபிடி ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ரிசர்ச் அசோசியேட் டீம் சப்போர்ட்டர்ஸ்ட்டை வாங்குவேன், நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் கோஆர்டினேட்டர்ஸை வாங்குவேன். டீம் சப்போர்ட்டர்ஸாக நீங்கள் பண்ணது வேணும். நீங்கள் யங் சயின்டிஸ்டாக போன வருஷமே பேசியாச்சு. இப்போ அது மூலியமாக எனக்கு வந்து இது பில்டப் பண்ணதுனால அந்த வருஷம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சி. இது என்னோட ஆசை என்னென்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதனால டீம் சப்போர்ட்டர் ஆகணும்னு சொன்னாங்க. டீம் சப்போர்ட்டர் ஆனேன். ப்ரெசன்டேஷன் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஹெல்த் அவ்வளோவா சரியில்லை, ஆனாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் உங்கள் முன்னாடி பண்ணும்போது என்னையே பார்க்குற மாதிரி இருந்தோம் உங்கள் இடத்துல. அந்த டைமில் எனக்கு கிடச்ச ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிடச்சிது. என்னோடய அச்சீவ்மெண்ட்டை நான் ரீச் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்த படிப்படியாக எனக்கு நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய கேம்ப்ஸ், நிறைய பேர் சொன்னீங்க நான் நிறைய கொஷின் கேட்கேன், அண்ணா நிறைய கொஷின் கேட்குறாங்க, கொஷின் கேட்டே சாவடிக்கிறாங்க. என் டீமில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இவ்வளோ கொஸ்டின், இவ்வளோ நாலேஜ் வந்து இப்படி கெயின் பண்ணதுனால தான் இப்போ இந்த வருஷம் உங்களை பார்க்கும்போது நீங்களும் இவ்வளோ கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. இந்த வருஷம் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா ஒவ்வொருத்தங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிது. உங்கள் ஒவ்வொரு ஆளை பற்றி சொல்லக்கூடிய டேலண்ட் எனக்கு கிடச்சிது, அவ்வளோ டீப்பாக உங்களை பற்றி கவனிக்கிறதுக்கு. அப்போது நீங்கள் நல்லா பண்ணுறது மூலயமா எங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆகுது. ஸோ இந்த வருஷம் அப்படி எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்து. இந்த வருஷம் ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸ்கூலில் காமனாக. இங்கே வந்தால் எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோ பிரதர்ஸ், இவ்வளோ சிஸ்டர்ஸ் எல்லோரும் கிடச்சாங்க. இத்தனை பிரதர்ஸ், இத்தனை சிஸ்டர்ஸ் எல்லாரும் கிடச்சி என்னை என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க, சுற்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இதனாலே நான் இவங்களுக்காகவே நல்லா பண்ணணும் அப்படி சொல்லி என் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். And I thank KAP and Ms. Valian sir for giving me a great opportunity to express my thoughts in front of you. Thank you. Thank you. Dr. RP Tanya, coordinator, ஒரு டீமோட கோஆர்டினேட்டர், என்னை கல்லூரியில் ஹச்ஓடியாக பணிபுரிந்துருக்கிறவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் ஹியர். இந்த ஸ்டேஜில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இன்றைக்கி அந்த ஒரு 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 ஷெல் பிரேக் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியோட ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இன்றைக்கி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து த மோஸ்ட் மெமரபிள் டே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்.
ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் டே செலிப்ரேஷன் போலையோ இல்லை ஒரு கான்வெகேஷன் ஒரு டிகிரி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே இந்த அரங்கத்தில் நல்லாவே தெரியுது. ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸில், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி USA நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்டர் கேட், அந்த கேட்டில் வந்து ஒரு ஒரு கோட் ஒரு இட் இஸ் என்கிரேவ்டு தட் என்டர் இன் அண்ட் க்ரோ இன் விஸ்டம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸில் டெக்ஸ்டர் கிரேட்டில் எழுதியிருந்த ஒரு வாசகம் அதை தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் கவனமாக கேட்டுக்கோங்க. என்டர் இன் அண்ட் க்ரோ இன் விஸ்டம், depart and serve better thy country, thy kind. அப்போது எல்லா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோடையும் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கற்றுக்கிறதுக்காக யார் வராங்களோ அவங்க எல்லாருமே அந்த விஸ்டமை பெற்றுட்டு வெளியில் போய் தங்களுடைய நாட்டுக்காக சேவையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருளே. See, wisdom அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். Yes, what do you mean by wisdom? Wisdom is what? The ability to take sensible decisions after getting knowledge. நல்ல ஒரு அறிவை பெற்ற பிறகு நம்ம வந்து நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் ஒவ்வொரு இயர் கேபி சார் சொன்னாங்க, ஒவ்வொரு லெவல்லையும் நிறைய அந்த ப்ரோக்ராமில் மாற்றங்களை கொண்டு வராங்க. ஏன்னா வரக்கூடிய குழந்தைங்கள் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப டேலண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி நிறைய செய்கிறாங்க சார். ஓகே, அப்போது உங்களுக்கு இனி அந்த யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. நவ் இட் இஸ் யுவர் டேர்ன். உங்களோட கீ டேக்அவேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பங்க்சுவாலிட்டி அது ஒரு கீ டேக்அவே தானே. எஸ், 8 மணிக்கு ப்ரோக்ராம்னு சொன்னாலும் 7:30 வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ பங்க்சுவாலிட்டி கற்றுருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ டேக்அவே இஸ் வாட்? நெட்வொர்க்கிங், ரைட்? நெட்வொர்க்கிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூலில் இருந்தும் ஏதோ 2, 3, 5 குழந்தைங்க வச்சு மொத்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அத்தனை ஸ்கூலில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இங்கே இருக்கீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும். அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பேரண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு செயின் பில்டப் பண்ணிங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதை மொத்தத்திலேயே இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா விதத்துலேயும் நான் முன்னாலே கூட சொல்லியிருக்கேன், தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாருமே வந்து செல்ஃப் எக்யூப்டு ஆகிட்றீங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால் இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமோடைய மொத்த ஆர்கனைசேஷனும் பேரண்ட்ஸ் தான். சார் முதல்ல சொன்னாங்க இல்லையா, எதுவுமே ஒரு கஷ்டம் கிடையாது, யாரெல்லாமோ வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிறாங்க. அதனால் சாரோட வேலையும் ரொம்ப எளிதாக இருந்தது. ஸோ எல்லாரோட கோஆப்ரேஷனும் இதில் இருந்தது. எனிவே இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இனி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸை தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி யங் சயின்டிஸ்ட் பட்டத்தோடு வெளியில் போகும்போது உங்களுக்கு நிறையவே கடமைகள் இருக்குது. நீங்கள் யூ ஹாவ் டு பெட்டர் சேவ் த நேஷன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். நன்றி. அடுத்ததாக திரு சுனில்குமார் அவர்கள். குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள். இளம் விஞ்ஞானிகளுடைய பேரண்ட்ஸுக்கு, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இளம் விஞ்ஞானியாக நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் எல்லாரோட அதிகமாக முள்ளஞ்சேரி வேலையன் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாரு, அவரோட முகத்தை பார்த்தாலே அது தெரியுது. இந்த ஒரு சாதாரணமாக நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்டெப் பேக் பண்ணி பார்க்கணும். இந்த அச்சீவ்மெண்ட்டுனால் எனக்கு என்ன கிடச்சிது, நான் இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க போகிறேன், இல்லை இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் 100% அர்ஹதை உள்ளவனா, இல்லை இந்த 100% அர்ஹதை உள்ளவளா
அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்குற ஒரு தருணம் இது. அப்படி யோசித்து பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிலர் நினைப்பீங்க நான் 100% இந்த குமரி அறிவியல் பேரவையோட ரிசர்ச்சை பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு அதில் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியும். சில ஆட்கள் நினைக்கலாம் நான் இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்க விட்டுட்டேன், சில விஷயங்களை எனக்கு இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமா இருந்தது, இல்லைன்னா இன்னொருத்தர் நினச்சிருப்பாங்க என்னோடய டீம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணனால தான் எனக்கு இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது, நான் இன்னும் என்னுடைய திறமையை வளர்த்துருக்கலாமா இருந்தது அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நோ ப்ராப்ளம், என்ன தான் தாட்ஸ் வந்தாலும் தாட்ஸ் அப்படி இருக்கட்டும். இனிமே இந்த குமரி அறிவியல் பேரவையுடைய யங் சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற அவார்டுக்கு நம்ம ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, இல்லை நம்ம டீச்சர்ஸ் முன்னாடி, நம்ம சொசைட்டி முன்னாடி நம்மளை வந்துட்டு அந்த அந்த அவார்டுக்கு தகுதி உள்ளவனாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன செய்யலாங்கிற பார்க்கலாம். எந்த விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக அணுக பல்வேறு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்கலாம். ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, அது எப்படி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ரிசர்ச் ஆட்டிடியூடை வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நல்ல குடிமக்களாக இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக வருவீர்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இன்று நடைபெறுகின்ற இந்த விழா சாதாரணமாக நம்மால் பார்க்க முடியாத, கேட்க முடியாத பெரும் அறிவியல் அறிஞர்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த விழா, ஒரு ஆண்டாக எதிர்பார்த்திருக்கின்ற இந்த விழா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எப்படி நடைபெற்றது என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ கோயில்களில் ஆண்டு விழா அல்லது கோயில் திருநாள் நடக்கும்போது என்ன சொல்வார்கள் என்றால் குடும்ப விழா என்று சொல்வார்கள். இது அதுபோல் ஒரு குடும்ப விழாவாக நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு முழு காரணமாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு குமரி அறிவியல் பேரவை சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிள்ளைகள் பெறக்கூடிய அறிவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பிள்ளைகள் மட்டும் அறிவு பெறவில்லை, இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய பெற்றோரும் அறிவு பெறுகின்றனர். வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் பாட்டிமார்களும் கூட அறிவை பெறுகின்றனர். வேறு எந்த பல்கலைக்கழகமும் தர முடியாத ஒரு வாழ்க்கை கல்வியை உங்களுக்கு அளிக்கிறது இந்த குமரி அறிவியல் பேரவை. ஒரு ஆண்டு சிந்தித்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதனுடைய அறிவை பிள்ளைகள் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நமது மதிப்பிற்குரிய வேலியன் சார் அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையும் அதோடு இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவை பற்றி இங்கு பேசினார்கள். பிள்ளைகள் எப்படி எவ்வளவு அறிவு பெற்றிருக்கிறது என்று. இந்த நம்ம இதுக்கு முன்னால் நம்முடைய தன்யா மேடம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, இந்த குமரி அறிவியல் பேரவை என்ற பல்கலைக்கழகத்திற்கு எந்த விதமான சிலபஸ் கிடையாது, எந்த விதமான கட்டிட வசதிகள் கிடையாது, ஒரு காம்பவுண்டு கிடையாது, கரிக்குலம் கிடையாது, அதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிடையாது, யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கிடையாது. அப்படி இருந்தும் மற்ற பல்கலைக்கழகங்களை விட மிகவும் சிறப்பாக இந்த பிள்ளைகள் இங்கு தேர்ச்சி பெறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த குமரி அறிவியல் பேரவை எவ்வாறு தீரமுடன் வசதியாக அல்லது பிள்ளைகளுடைய முழு நலனையும் கருத்தில் கொண்டு இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை மட்டும் பார்க்காமல் சமுதாய வாழ்வையும் சேர்த்து பார்க்க வேண்டும், சமுதாயமும் முன்னேற வேண்டும், பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த சமுதாயம் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றது குமரி அறிவியல் பேரவை. இதற்காக ஒத்துழைத்த பெற்றோர்கள், இளம் விஞ்ஞானிகள், இதற்கு முழு காரணமாக இருக்கின்ற நம்முடைய வேலையன் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக ரிசர்ச் கைடு திரு ஜான் ரவிக்குமார் சார் அவர்கள். அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். சுமார் 99 மாணவ மாணவிகள்
அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நீங்கள் அனைவரும் மிக மகிழ்வாக இருக்கின்ற இந்த தருணத்தில் அனைத்து மாணவ மணிகளையும் வாழ்த்துவதில், பாராட்டுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது ஒரு ஆண்டு பயணம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஒருவேளை பள்ளியுடைய கட்டாயத்தினாலோ, பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலோ, அல்லது உங்களது அக்கா அண்ணன் இவர்களது கட்டாயத்தினாலோ, இல்லது உங்களுடைய சுய விருப்பத்தினாலோ நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் கலந்து கொண்டு முடிவிட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த குமரி அறிவியல் பேரவையிலே இணைந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் கற்றுக்கொண்டவை, பெற்றுக்கொண்டவை, அறிந்து கொண்டவை, சந்தித்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி கூடங்கள் பல ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கக்கூடாத, இல்லாமல் இருந்த அரிய பெரிய வாய்ப்புகள் உங்கள் மூலம் எங்களுக்கும் கிடைத்தது என்பதுதான் உண்மை. ஒருவேளை நாங்கள் இந்த ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் நாங்கள் அங்குள்ள ஒரு எம்ப்ளாயாக இருந்து உள்ளே போனால் கூட சில நேரங்களில் எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காது. அதுவும் பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் இவர்கள் அமர்ந்திருக்கின்ற அதே சேரில் உட்கார்ந்து அங்குள்ள காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடாதவை. அப்படிப்பட்ட உயரிய அரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒருவேளை அதன் மதிப்பு உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை இந்த பெரிய விருது மற்ற காரியங்களை நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்து கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு சொல்கிற இடத்திலே இவற்றை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் பணிபுரிகிற நிலையங்களிலே அங்குள்ள உயர்ந்த அதிகாரியை கூட நேரடியாக சந்திக்க விட மாட்டார்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் நாங்கள் சந்தித்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வாய்ப்புகள் எல்லாம் அப்பொழுது மிக மிக பெரியவையாக தெரியும். அதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய வாய்ப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, காலையிலே பார்த்த வீடியோவிலே பார்த்தீர்கள், சுமார் 90க்கு மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருந்தது. இந்த வாய்ப்பை ஏன் என்று போட்டார்கள் என்றால், மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு, பையனுக்கு அல்லது மகளுக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதை எண்ணி நீங்கள் மகிழ வேண்டும். இரண்டாவதாக, இவற்றை எல்லாம் நீங்களும் வளர்ந்து எங்களைப் போல ஒரு உயரிய இடத்திலே வரும்பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதுதான், அது மிக மிக முக்கியம். ஒருவேளை மிகப்பெரிய நிறுவனங்களிலே, கம்பெனிகளிலே நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்று பெரிய இடத்தில் இருந்தால் கீழ் உள்ளவர்களை, பொதுமக்களை, வெளியிலிருந்து வருகிற மாணவர்களை சந்திப்பதற்கு நேரம் இருக்காது என்று நீங்கள் ஒதுக்கக்கூடாது. இதற்காக ஒரு அரிய எக்ஸாம்பிள் மாடல் என்று நான் சொல்லுவேன். தயவுசெய்து அதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். நிச்சயமாக பல்வேறு தளங்களிலே ஒருவேளை நீங்கள் முதல் மந்திரியாக கூட வரலாம், அல்லது வேறு ஒரு பெரிய ஸ்தானத்தில் கூட வரலாம். எங்கு இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் நிச்சயமாக வரமாட்டோம், அதுக்குள்ளாடி எங்களுடைய காலங்கள் முடிந்து விடும். பட் இந்த சமுதாயத்திலே எங்கேயோ இருக்கிற மாணவன், மாணவி அல்லது ஒரு பெற்றோர் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை அவர்களுக்கான அந்த இடத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, நீங்கள் பார்த்தீர்கள், பல்வேறு அறிஞர்கள் 2 பேர் இருக்காங்க, டாக்டர் டிபிடி ராஜன், மேடம் கிளாடிஸ். 2 பேருமே நான் சொல்கிறேன், உலக அரங்கிலே பெயர் பெற்ற சிறந்த விஞ்ஞானிகள். எளிதிலே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு நபர்கள் நான் சொல்வேன்.
ஒருவேளை குமரி மாவட்டத்திலே நம்முடைய இந்த அரங்கத்திலே இருக்கிறதுனால அவங்க ஏதோ உங்களை மாதிரி ஒரு ஆள், உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி ஒரு ஆள், எங்கள் ஆத்தியார் மாதிரி ஒரு ஆள் நினைக்காதுங்க. உலக அரங்கிலே மிகப்பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட பல விஞ்ஞானிகளை நீங்கள் சந்தித்தீர்கள் இந்த பயணத்திலே. இன்றைய தினம் பார்த்தீர்கள், 88 வயதான பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனரை சந்தித்தீர்கள். இப்படி இவர்களெல்லாம் இந்த குமரி அறிவியல் பேரவையிலே ஏதோ அவங்களால் முடிந்த அளவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இது கட்டாயம் அல்ல, இது அவருடைய வேலை அல்ல, அவர்களுக்கு பணிக்கப்பட்ட பணி அல்ல. ஆனால் மாணவ மணிகள் மேல் கொண்ட ஒரு அக்கறை. எந்த மாணவியானாலும் எந்த மாணவனாலும் வருங்காலங்களிலே எங்களைப் போல உயரிய இடத்துக்கு இவர்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதை ஒரு உதாரணமாக காட்டுவதற்கு இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தாங்க, ஏதோ கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கினோம் போனோம், தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு எண்ணத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நான்காவதாக, பெற்றோருக்கு நான் ஒரு சிறிய வேண்டுகோள். யூ பி an எக்ஸாம்பிள் டு யுவர் சில்ட்ரன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருங்கள். ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வருகின்ற ஒரு விருந்தினர்களுக்கு, இல்லை நான் தான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் ஒரு விருந்தாளி, என்னை நிற்க வைத்து விட்டு நீங்கள் உணவு உண்ண மாட்டீர்கள். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.